இன்றைக்கான அனுதின தலைப்பாக ஆல் குட், எல்லாம் நன்மைக்கு என்ற தலைப்பிலே சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். முதலாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவர். கர்த்தர் அவர் ஒளியின் மத்தியிலே வாசம் செய்கிறார். அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, காணவும் முடியாது. அவர் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருக்கிறார். சூரியனிடத்தில் இருக்கிற குணம் எப்படி என்றால், ஒரு கேடகம் எப்படி எல்லா விதமான அம்புகளையும் தடுத்து நிறுத்துகிறதோ, அப்படிப்பட்ட வல்லமை சூரிய கதிரிலிருந்து புறப்பட்டு எல்லா துர்க்கியையும் அது தடுத்து போடுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் கிருபையும் மகிமையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபையினாலே நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அந்த கிருபை நமக்கு தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறது. அது மட்டுமல்லாமல், அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திலே திட்டத்திலே எப்பொழுதும் கடந்து போக செய்கிறது. அது எதற்காக என்று பார்க்கும்போது, அதன் மூலமாக அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் எப்படி நட்சத்திரம் அது பிரகாசித்து நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படுகிறதோ, நாம் அவருடைய கிருபையிலே வளரும்போது நாம் பிரகாசமுள்ள நட்சத்திரமாக மாறுகிறோம். இதற்கு காரணம் என்னென்றால், உத்தமமாய் நாம் நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கும்போது அவர் இந்த நன்மைகளை தருகிறவராக இருக்கிறார். அதைத்தான் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை ஒருபோதும் வழங்காதிரார். அவர் வழங்குவார், நாம் பெற்றுக்கொள்வோம்.